ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு ஃபுல் வீடியோ பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக வாங்கிக்கோங்க. நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம தக்காளி தொக்கு பண்ணும்போது அந்த கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தக்காளியோட ரெட் கலர் தான் நம்மளுக்கு அது. இப்போ நாங்கள் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளியில் ஒரு தண்ணி கூட இருக்காது. தண்ணி மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஆட் பண்ணாதீங்க. ஏன் அப்புறம் இவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு கேட்காதீங்க. இது தக்காளியிலே வந்த தண்ணி. தக்காளி நல்லா நறுக்கி உப்பு போட்டு ஒரு 4 hours 5 hours மேலே வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி தண்ணி விடும். அது உங்களுக்கு அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 12 hours கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி தண்ணி விட்டுரும். ஆனால் ஓவர் நைட் சோக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வந்துடும். அது மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. ஓரளவு ஒரு 8 hours இல்லை 9 hours வச்சுருங்க. வச்சுட்டு இந்த தண்ணியை நாங்கள் அது உப்புல போட்டு ஊற வச்சதுனால அது தக்காளி தண்ணி வந்திருக்கு. இப்போ நாங்கள் தக்காளியையும் தனியாகவும் இந்த தண்ணியும் தனியாகவும் பிரிச்சுட்ருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய பாத்திரம் கிடையாது செய்கிறதுக்கு. அதனால தான் தனித்தனியாக பிரித்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் பெரிய பாத்திரம் இருந்தாலும் ஒன்றா செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். அப்புறம் பிரித்து வச்ச அந்த தக்காளி என்ன பண்ணுவோன்னா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் பிரிக்காமல் நான் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் அந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு வெறும் தக்காளியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நீங்கள் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அளவுக்கு தக்காளியை மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் ஒரு கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். உங்களுக்கு தக்காளி தொக்கு கடலெண்ணெய் இந்த மாதிரி வேறு எதுவும் ரீஃபண்ட் ஆயில் இந்த மாதிரி ஆயில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நல்லெண்ணெய் உடம்புக்கு குளிர்ச்சி. ஸோ அதனால் ஊறுகாய் பண்ணுறதுனாலும் சரி, தொக்கு பண்ணுறதுனாலும் சரி, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வெந்தயம் போடணும். கடுகு பொரியறதுக்கு முன்னாடி வெந்தயம் போட்டிங்கன்னா அந்த கடுகு பொரியாமல் இருக்கும்போது நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மாதிரி கசப்பு ஃபீல் வரும். அதனால் கொஞ்சம் நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த படபடன்னு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உளுந்து போட்டுக்கணும். உளுந்து போட்டிங்கன்னா உளுந்து ஒரு மாதிரி சவந்து வரும்னு சொன்னேன். ரொம்ப சவந்து வராமையும் கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜ், அதை ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், சவந்து வர ஸ்டேஜ் பார்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் போடணும். அதாவது ஊறுகாயும் சரி, இது மாதிரி தொக்கு ரெடி பண்ணுறனாலும் சரி, பெருங்காயம் மஸ்ட். பெருங்காயம் இல்லாமல் எந்த ஒரு ஃபுட் ஐட்டமும் நம்ம பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் சாம்பார் வீட்டில் நீங்கள் வச்சா கூட பெருங்காயம் டெய்லி யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க கேஸை அதை பிரிக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு பெருங்காயம் கண்டிப்பாக எந்த ஒரு குக் பண்ணாலும் நீங்கள் அதில் சாப்பாடு பண்ணாலும் அதில் சேர்க்கணும். நான் இந்த பிராண்டு தான் போடணுன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வீட்டில் எந்த பிராண்டு வச்சுருக்கீங்களோ அதை போட்டுக்கலாம். நீங்கள் பெருங்காயம் கட்டியாகவும் சேர்த்துக்கலாம், நீங்கள் தூளாகவும் சேர்த்துக்கலாம். நாங்கள் ரெண்டுமே போட்டிருக்கோம். தூளும் போட்டிருக்கோம், பெருங்காயம் கட்டியும் போட்டிருக்கோம். கட்டி போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு கொஞ்சம் ஓரளவு வறுந்ததுக்கப்புறம் ரெட்டிஷ் ஆயிருமா நம்மளுக்கு உள்ளே போட்டிருக்க உளுந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு இப்போ நாங்கள் ஒரு 150-200 கிராம் இருக்கும் பூண்டு குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இதில் பூண்டு போடணும். பூண்டு தக்காளி தொக்கில் போடுவாங்க, சம்டைம்ஸ் போடாமல் கூட இருப்பாங்க. பட் எங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும், நல்லா நாங்கள் பூண்டு போட்டுக்கணும். நீங்கள் பூண்டு போட்டு ஆட் பண்ணி செய்யுங்க, நல்லாயிருக்கும். பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 3 கொத்து கருவேப்பிலை வச்சுருந்திங்கன்னா அதையும் உள்ளே போட்டு இந்த பூண்டு ஒரு ரெட்டிஷ் கலர், அதாவது சவந்து வர வரைக்கும் கிண்டிட்டு நம்ம தக்காளி பியூரி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இதில் நம்ம கொட்டணும். அதுக்காக தான் அதை வதங்கிட்டுருக்கோம். சைடில் அந்த தண்ணி பாருங்கள், தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம்ல அதை சைடில் நாங்கள் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அதில் உப்பு போட்டிருக்கோம். நம்ம தக்காளி தொக்கில் உப்பு போட மாட்டோம். ஏன்னா இந்த தண்ணியில் இருக்க உப்பை தான் இதில் ஆட் பண்ணி நம்ம கிண்டி நம்ம அதை அந்த தண்ணியை எவாப்ரேட் பண்ணுவோம். அதுக்காக தான் அந்த தண்ணியை வச்சுருக்கோம். இப்போ நம்ம பியூரி சேர்த்தணும். நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருந்தாலும் அதை தூக்கி இதில் ஊற்றிட்டு நிறையா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் இருக்க அந்த தண்ணி போகணும் வெளியில். சிம்மில் வச்சே பண்ணிங்க, ஃபாஸ்ட்டில் வச்சு பண்ணிங்கன்னா கறி பிடிச்சிருச்சுன்னா ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் ஒரு மாதிரி கசக்கும். அதனால் எவ்வளோ பொறுமையாக பண்ணாலும் பரவாயில்ல, சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நம்மளுக்கு சிம்மில் வச்சு பண்ணணும். இந்த தண்ணியில் என்ன பண்ணோம், நாங்கள் புளி ஆட் பண்ணிட்டோம். என்னென்னா நம்ம சாத்துக்குடி சைஸுக்கு ஒரு புளி வச்சு ஊற வச்சு அந்த இதை நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியில் ஊற்றி அந்த சைடு அந்த தண்ணி கொதிச்சிக்கிட்டே இருந்தது. ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஊற்றிட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டே இருந்தோம். ஏன்னா இந்த பியூரியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா இந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணோன்னா அதில் இருக்க சால்ட்டு புளி கண்டென்ட் ரெண்டுமே இந்த
தக்காளி தொக்கில் வந்து நம்மளுக்கு சேர்ந்துடும். அதனால் இப்போ நீங்கள் ஒரே பாத்திரமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒன்றா பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு வந்து பாத்திரம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் தனித்தனியாக பண்ணிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. இதை எடுத்து நீங்கள் இப்போ ஒரே பாத்திரம் எங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தண்ணியை வந்து அப்படியே தூக்கி இதிலேயே ஒன்றா வச்சு பியூரி போட்டு எல்லாமே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோனா நாங்கள் வந்து காரம் உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா பிறகு நாங்கள் எப்படியும் ஒரு 450 கிராம்ஸ் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். மிளகாத்தூள்னால் தனி மிளகாத்தூள், நம்ம சாம்பாருக்கு அரைக்கிற மிளகாத்தூள் கிடையாது. இது பியூராக இருக்கும்ல, வெறும் மிளகா மட்டும் காய வச்சு அரைப்போம்ல, அந்த மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கிறோம். எப்படியும் ஒரு 450 கிராம் போட்டிருப்போம். அரை கிலோவுக்கு கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஏன்னா அந்த கலர் கொஞ்சம் வரணும்ல நம்மளுக்கு. அதை விட மஞ்சத்தூள் வந்து நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக், இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வச்சுருக்கோம், அதனால் மஞ்சத்தூள் சேர்க்கணும். ஆனால் எக்காரணத்தை கொண்டு இதில் தண்ணி மட்டும் இருக்கவே கூடாது. தண்ணியை நல்லா சுண்ட வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்கவும் கூடாது. தண்ணியும் இதிலேருந்து எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கணும், நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நாங்கள் வேறு சைடில் வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தோமா, அந்த தண்ணியும் சேர்த்து இதில் ஆட் பண்ணி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தோம். அந்த ஃபுல்லாக அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டணும். கிண்ணதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் பாருங்கள், ஒரு மாதிரி கொலன்னு இல்லாமல் நல்லா ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிடும். அது தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு மாதிரி கெட்டியாக, தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகணும்னா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணணும். அதில் எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம அதை கிண்டணும். இப்போ சைடில் வந்து ஜீரகம் ஒரு 25 கிராம் ஜீரகம் வந்து எடுத்து வறுத்து வச்சுக்கணும், தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து லாஸ்ட்டாக இதில் ஆட் பண்ணணும் நம்ம, அதாவது தக்காளி தொக்கில். இதை வறுத்துட்டு கொஞ்சம் மிளகு இல்லை, இது வெந்தயமும் ஆட் பண்ணி வறுத்துக்கணும். வெந்தயம் ஆட் பண்ணி வறுத்து வச்சுட்டு இது ரெண்டையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நல்லா ஒரு நைஸாக ஒரு பவுட்ரு மாதிரி எடுத்துக்கணும், நைஸ் பவுட்ரு. அப்புறம் அதை வந்து தண்ணி எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ணணும், தண்ணியில் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இடையில எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 1 லிட்டர் நல்லெண்ணெயாச்சும் நம்ம இதில் சேர்க்கணும். 1 லிட்டர் நல்லெண்ணெய் நாங்கள் இதில் ஆட் பண்ணி கிண்டி தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம், தண்ணி போனதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக நம்மளுக்கு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜ் தான் வந்து தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றணுமோ அவ்வளோ ஊற்றி நம்ம கிண்டணும். நல்லெண்ணெய் தான் வந்து இதுக்கு டேஸ்ட் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதோட ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நிறைய கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து வெளியில் கசஞ்சு வரும், ஒரு மாதிரி வெளியில் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் லைட்டாக வெளியில் வரும். அந்த ஸ்டேஜ் வந்து இது கரெக்டாக ஓகே, நல்லா ஆயிடுச்சு, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு கிளாஸ் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை ஜாடி வச்சுருந்திங்கன்னா, செராமிக்கில் ஜாடி இருக்கும்ல, அந்த ஜாடி வச்சுருந்தாலும் அதில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. பை.